ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல். உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். தொலைந்தேனடி உன்னில் நான், எபிசோட் 29. இந்த முறை கணவனின் பேச்சு காதில் விழுந்தாலும் ஒருவித அவஸ்தையில் சிக்கிக்கொண்டு இருந்தவள், அட ஆண்டவா, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே தெரியல. இந்த லட்சணத்துல இவங்க நினைக்கிறது எனக்கு புரிஞ்சுட்டாலும் என்று மனதில் நொந்து கொண்டபடி கணவனிடமிருந்து சிறிது போராட்டத்திற்கு பின் பிரிந்து நின்று சற்று ஆசுவாசம் அடைந்தவள் கணவனை நோக்கி, இங்கே பாருங்க, பேச்சு பேச்சா இருக்கும்போது எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்க என்று ஒரு விரலை கணவனின் முகத்துக்கு நேராக ஆட்டியபடி தன் தடுமாற்றத்தை எல்லாம் கணவனிடம் எரிச்சலாக கேட்டவளின் பேச்சை கேட்டவனோ, ஏன் உன்கிட்ட வந்து பேசுனா உனக்கு காது கேட்காதா என்ற நக்கல் கலந்த பேச்சுடன் மனைவியின் ஒற்றை விரலை பிடித்து தன்னை நோக்கி இழுக்க முயன்றவனின் முயற்சியை கண்டு கொண்டு அவனிடம் மாட்டாமல் சற்று தள்ளி நின்றவாறு, பண்றதையெல்லாம் பண்ணிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க பாரு, இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட் என்று பொறுமைய கோபத்துடன் கட்டிலில் இருந்து தலையணையை எடுத்து தரையில் போட்டுவிட்டு ஒரு பெட்ஷீட்டை எடுத்து தரையில் விரித்தபடி, எனக்கு தூக்கம் வருது, ஸோ வெட்டித்தனம் பேசாம போய் படுங்க என்றவளின் பேச்சை கேட்டு அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் துருவன். ஓஹோ, உனக்கு தூக்கம் வருதா? சரி தூங்கு, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்து படுக்கிறேன் என்றவனின் பேச்சில் சடாரென எழுந்து அமர்ந்தவளின் சிறுகுடலை பெருக்குடல் தின்பதை போன்று தோன்றியதால் கணவனின் முகத்தை பரிதாபமாக பார்த்தவளின் செயலில் வாய்விட்டு சிரித்த துருவன் ஒரு கையை மனைவியை நோக்கி நீட்ட, என்னதான் கணவனின் மீது கடுப்பு தோன்றினாலும் அதைவிட அதிகமாக பசி வயிற்றை கிள்ளியதால் முறைத்து கொண்டே கணவனின் கைப்பற்றி எழுந்து நின்றாள் நிகழ். தன் கெத்தை விட்டு கொடுக்க முடியாமல், நான் வரலைன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்கிறதுனால தான் நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து கணவன் பேச வாய்ப்பே கொடுக்காமல், நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் வாங்க என்றபடி அங்கிருந்து ஓடினாள் நிகழ். சென்று கொண்டிருந்த மனைவியையே விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்த துருவனின் மனதில் தோன்றியது எல்லாம் இது ஒன்றுதான். இவகிட்ட என்னமோ இருக்கு. அதற்கு காரணம், துருவன் இன்று ஆபீஸ் விட்டு கிளம்பும் போதே வீட்டில் நிகழ்வுடனான ஒரு பெரிய வாக்குவாதத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டுதான் வந்தான். அது மட்டுமில்லாமல் கண்டிப்பா அவர்களின் உரையாடல் இருவருக்கும் ஒருவித துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதையும் எதிர்பார்த்துதான் வந்தான் துருவன். ஆனால் அவன் மனைவியோ அவன் எதிர்பார்த்த பேச்சை பேசாமல் அவன் மீதான பாசத்தை வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவனின் ஒதுங்கல் அவளுக்குள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை சொல்லி கோபப்பட்டதில் அதுவரை அவன் மனதை அழுத்தி கொண்டிருந்த சொல்ல முடியாத பாரமெல்லாம் விலகியது மட்டுமல்லாமல் மனைவியின் ஏக்கத்தை உடனடியாக போக்க வேண்டும் என உடலின் ஒவ்வொரு அணுவும் துருவனை இம்சித்ததால்தான் உடனே அவன் நிகழை இழுத்து அணைத்தான் துருவன். அவனின் அணைப்பில் மனைவியிடம் வெளிப்பட்ட பிரதிபலிப்பில் அவனாலேயே அவனை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்த அந்த வேளையில்தான் நிகழ் அவனிடமிருந்து பிரிந்து நின்றது. அவள் மட்டும் அப்படி செய்யவில்லை என்றால் துருவன் அடுத்து என்ன செய்திருப்பான் என்று எண்ணமிடும் போதே அவனின் நாடி நரம்பெல்லாம் சூடு ஏறுவதை உணர்ந்து தனக்குள் சிரித்தபடி தன்னிலை அடைந்தான் துருவன். மனைவி தனக்காக காத்திருப்பாள் என்ற எண்ணத்தில் அவனும் கீழே இறங்கி சென்றான். பசியார சாப்பிட்டதிலும் அதைவிட கணவன் பழையபடி தன்னிடம் உரையாடியதிலும் வயிறு மட்டுமில்லாமல் மனமும் சேர்ந்து நிறைந்ததில் குதூகலமான நிகழ் அதே சந்தோஷத்துடன் தங்கள் அறைக்கு வந்து கீழே படுக்க முற்படும்போது காதில் விழுந்த கணவனின் பேச்சில் மின்சாரம் தாக்கியது போல் என்ன என்பது போல் விழித்தெரித்து விடும் அளவிற்கு அதிர்ந்து எழுந்து நின்று கணவனை பார்க்க, அதை கண்டவனோ, என்ன அப்படியே நின்றுட்டு இருக்க, சொன்னது காதில் விழல, நீ இனிமே கீழே எல்லாம் படுக்க வேண்டாம், கட்டில்ல வந்து படு என்று சாதாரணமாக கட்டிலில் ஒரு கையை தட்டியபடி சொல்ல, அதுவரை நாம் கேட்பது தப்போ என்று எண்ணிக்கொண்டிருந்தவளின் எண்ணத்திற்கு நேர்மாறாக கணவனின் பேச்சு இருந்ததால் துருவனை ஒருவித சங்கடத்துடன் பார்த்தவள், இல்லை இல்லை, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என்றது. ஏன் என்ற ரீதியில் இருந்த கணவனின் விழி பார்வையை புரிந்து கொண்டவள் அவனை கோபப்படுத்தாமல் இதை கையாளணும் என்று எண்ணிக்கொண்டு பவ்யமாக கணவனை நோக்கியவள், இல்லை, நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திடீர்னு தூங்குற இடத்த மாற்றினா எனக்கு தூக்கமே வராது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்படி ஒரு பழக்கம் என்று சமாளித்து கொண்டு இருந்தவளின் பேச்சை கேட்டவனோ கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல், ஆனால் லாஸ்ட் வீக்கெல்லாம் நீ இங்கே படுத்ததான் ஞாபகம் என்று கட்டிலை சுட்டி காட்டியவனின் பேச்சை கேட்டு திருதிருவென முழித்தவள், அது வந்து நான் அத்தை கூட தூங்கினதுனால தான், வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் சமாளித்து தூங்கிட்டேன், இப்போ உங்கள் கூட என்று இழுத்தாள் நிகழ். அடுத்து பேச முடியாமல் சற்று இடைவெளி விட்டுவிட்டு, எனக்கு தூக்கமே வராதுங்க என்று கெஞ்சும் குரலில் கூற, அதை கேட்டவனோ அப்படியா என்று யோசிப்பது போல் சிறிது பாபுலா காட்டி இழுக்க, அந்த இழுவையில் அப்பா நம்பிட்டாங்க,
தப்பிச்சடி நிகழ் என்று நிம்மதி மூச்சை விட போனவளின் மூச்சே நின்று விடுவது போல் இருந்தது. துருவனின் அடுத்த செயல் கட்டிலை விட்டு எழுந்து வந்து மனைவியின் இடுப்பில் கை கொடுத்து அலேக்காக அவளை தூக்கியவன், அது எப்படி எப்படி எங்கள் அம்மா கூட படுத்தா உனக்கு தூக்கம் வரும், என் கூட படுத்தா தூக்கம் வராதா? அதை இன்னைக்கே டெஸ்ட் பண்ணிடலாம் என்றவனின் அதிரடி செயலிலும் பேச்சிலும் அப்படியே உறைந்து போனவளின் நிலை உணர்ந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் கட்டிலில் அமர்ந்தபடி அவளை தனக்கு அருகில் படுக்க வைத்தவனின் செயலில் துள்ளி குதித்து எழுந்து அமர்ந்தவள், என்ன என்ன செய்றீங்க நீங்க? நான் கீழேயே படுத்துக்கிறேன் என்றவாறு கீழே இறங்க போனவளின் செயலில் அவளை முறைத்து பார்த்தவனின் கோப முகத்தை கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் சிறிது நேரம் முழித்தவளை கண்டு, ஒழுங்கா இங்கேயே தூங்கு, நான் உன்னை கடிச்சு தின்னிட மாட்டேன் என்று அவளை படுக்க வைக்க எண்ணி அவளை நோக்கி கைகளை நீட்டியவனின் செயலைக் கண்டு பதறி அடித்து பின்னோக்கி சென்றபடி, ஒரு நிமிஷம் என அவனை முன்னேற விடாமல் தன் இரு கைகளாலும் துருவனை தடுத்து நிறுத்தியவள் கணவன் என்ன என்பது போல் நோக்கியதில், ஐயோ இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையே என சிந்திக்கும் போதே சட்டென மூளையில் ஒரு மின்னல் விட்ட அதில் பிரகாசமான முகத்துடன் கணவனை ஏறிட்ட நிகழ், அது வந்து நம்ம எந்த விஷயம் செய்யறதுனாலும் நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணும்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஏன் ஒரு நல்ல நாள் பார்த்து ஒன்றா தூங்கக்கூடாது என்று அவசரமாக உளறிக்கொண்டிருந்தவளின் பேச்சை கேட்டவனோ அடக்க மாட்டாமல் சிரித்து வைக்க அதை கண்டு காண்டானவள், இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க என்று கேட்க அதை கேட்டு சிரிப்பை சற்று அடக்கியபடி மனைவியை பார்த்தவன், ஏண்டி நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து தூங்குறதுக்கு நாம் என்ன இங்கே ஃபஸ்ட் நைட்டாக கொண்டாடுறோம் என்றதும் இங்கே என்னை விழிப்பது இப்போது நிகழின் முறையானது. ஐயோ ஏதாவது சொல்லணும்னு சொல்லி இப்படி நானே பம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேனே என மனதில் நொந்து கொண்டு இருக்கும்போதே, உனக்கு அதுதான் விருப்பம்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் உடனே பாட்டிக்கிட்ட ஒரு நல்ல நாள் பார்க்க சொல்கிறேன், என்ன உனக்கு ஓகேவா என்று கண்ணில் குறும்பு கூத்தாட சிறு கண் சிமிட்டலுடன் கேட்ட கணவனின் செயலில் நிகழின் உடலெல்லாம் குப்பென வேர்க்க, நான் அந்த மீனிங்கில் சொல்லலைங்க என பரிதாப குரலில் தலையை குனிந்தபடி மெதுவாக சொன்னவளின் பேச்சை கேட்டவனோ, அப்படியா, அப்போ மேடம் வேற எந்த மீனிங்கில் சொன்னீங்க என்று உல்லாச குரலில் கேட்டவனின் பேச்சில் உள்ள நக்கலை புரிந்து கொண்ட நிகழ், இது இப்போதைக்கு முடிகிற கதை மாதிரி தெரியலை என்று உணர்ந்து, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் இங்கே தூங்கணும் அவ்வளவுதானே, நான் இங்கேயே தூங்குறேன் போதுமா என பல்லை கடித்து கொண்டு சொன்னவள் ஒரு தலையணையை எடுத்து கட்டிலின் ஒரு முனையில் வைத்து அதில் தலையை சாய்த்து துருவனுக்கு முதுகை காட்டியபடி உருக்களித்து படுத்துக்கொள்ள, ஏதோ இந்த அளவுக்காவது ஒத்து வந்தாளே என்று எண்ணமிட்ட துருவனும் அதற்கு மேல் அவளை வம்பிழுக்க தோன்றாமல் விளக்கை அணைத்துவிட்டு நித்திர தேவியிடம் சரண் புக ஆயத்தமானான். துருவன் தூங்க ஆயத்தமானாலும் அவனின் பயணத்தை முழுமையடைய விடாமல் அவன் மனைவி அவனை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தாள். அதற்கு காரணம் ஒரே கட்டிலில் கணவனின் அருகில் நிம்மதியாகவே தூங்க முடியாமல் ஒருவித அவஸ்தை நிகழை அலைக்கழித்து கொண்டிருந்ததால் தூக்கம் வராமல் புரண்டு திரும்பி படுத்து கொண்டிருந்தவளின் செய்கையில் எழுந்து அமர்ந்து லைட்டை போட்டான் துருவன். கணவனின் திடீர் செயலில் பதறி அடித்து கொண்டு எழுந்து அமர்ந்து அப்பாவியாக நோக்கிய நிகழின் கண்களில் இருந்த அலைப்புறுதலில் அவளின் நிலையை புரிந்து கொண்ட துருவன் சற்று தன்மையான குரலில், இங்கே பாரு, எப்போவுமே நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரியே போகாது, அதில் இனிமே சில சேஞ்சஸ் வரத்தான் செய்யும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாதான் இந்த லைஃபுக்கான அர்த்தத்தை நாம் 2 பேரும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ தேவையில்லாமல் இல்லாததெல்லாம் யோசித்து உன்னை நீயே குழப்பிக்காம நான் உன் புருஷன்றதையும் இது நமக்கான வாழ்க்கை என்பதையும் உன் மனசில் பதிய வச்சுக்கிட்டு இனிமேல் நம்ம லைஃப்பில் வரப்போகிற எல்லா மாற்றத்தையும் ஏற்றுக்க ட்ரை பண்ணு, அப்போதான் நம்மளால் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற கணவனின் பேச்சில் உள்ள உண்மையை புரிந்து கொண்ட நிகழும் சரி என்பது போல் தலையாட்ட அதை கண்டு சற்று நிம்மதி கொண்ட துருவன், குட் நைட் என்று சொல்லிவிட்டு தூங்க ஆரம்பித்தான் துருவன். அவனையே பார்த்தபடி தூங்க முயற்சித்தவளுக்கு முதலில் அது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் சிறிது நேரத்தில் அவளும் நித்திராதேவியிடம் சரணடைந்திருந்தாள். அடுத்து வந்த நாட்களில் இப்படி சில பல மாற்றங்களுடன் நிகழுடனான வாழ்க்கையை மட்டுமல்லாமல் அவளையும் துருவன் தன்வசம் படுத்தி கொண்டிருந்தான். நிகழ்வால் துருவனுடன் ஒரு காதல் வாழ்க்கை வாழ முடியாவிட்டாலும் ஒரு அன்பான வாழ்க்கையை தான் அவள் அவனுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள். காதல் என்ற ஒன்று அவளை ஏங்க வைக்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க மாறுவாங்க நிகழ், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு என்றபடி தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள். கணவனின் காதல் மலரும் நாளுக்காகவும் அந்த தருணத்திற்காகவும், ஆனால் கணவனின் காதல் மலருவதற்கு முன்பே
தன் காதலை அவளே கொன்று புதைத்தது மட்டுமல்லாமல் அதற்கு விலையாக கணவனை விட்டு பிரியும் முடிவையும் அவள் எடுப்பாள் என்பதை அவளை சற்றும் எதிர்பார்க்காத ஒன்று. நிகழின் வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக துருவனுடன் சென்று கொண்டிருந்தாலும் ஆங்காங்கே சில கற்களும் அதில் விழ தவறவில்லை. அப்பொழுது எல்லாம் என்னதான் நிகழ் தன்னை மீட்டுக்கொண்டு முன்னேறினாலும் அவள் மனம் என்னும் தண்ணீரில் சிறு சிறு கலங்கங்கள் சேர்ந்து கொண்டுதான் இருந்தது, அவளையும் அறியாமல். துருவனோ மனைவி தன்னுடன் சந்தோஷமாக வாழ்கிறாள் என்ற எண்ணத்தில் அவளுடன் ஒவ்வொரு நாளையும் அவ்வளவு ஏன் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆனந்தமாகத்தான் கழித்து கொண்டிருந்தான். ஆனால் பாவம், அவன் ஒன்றை மட்டும் அறியவில்லை. நிகழ் அவனுடைய நிம்மதிக்காக தன்னுடைய நிம்மதியை சில நேரம் இழந்து தவிக்கிறாள் என்று. இப்படி இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அளவு கடந்த பாசத்தின் விளைவாக காதல் என்ற ஒன்று இல்லாமலே தாங்கள் ஆனந்தத்துடன் வாழ்வதாக தங்கள் இணையிடம் வெளிக்காட்டிக் கொண்டும் வாழ்க்கை என்னும் மேடையில் ஒரு போலி நாடகங்கள் நடித்து கொண்டிருந்தனர். எல்லா நாடகத்துக்கும் துவக்கம் என்று ஒன்று இருந்தால் கட்டாயம் முடிவு என்று ஒன்று இருக்க வேண்டுமல்லவா? அதேபோல் இவர்களின் நாடகத்துக்கும் ஒரு முடிவு வந்தது. என்றும் போல் அன்றும் காலேஜ் முடிந்து வீட்டிற்கு புறப்பட தோழியர் இருவரும் அரட்டை அடித்தபடி காலேஜ் கேட்டை நோக்கி நடந்து செல்ல திடீரென அவர்கள் முன் தோன்றிய பிராஜ் நிகழிடம் ஷண்முவை வெளியில் அழைத்து சென்றுவிட்டு பின் தானே அவளை ஹாஸ்டலில் விட்டுவிடுவதாக சொல்ல அதை கேட்டு ஷண்மு முகம் அந்திவானமாக சிவந்தது என்றால் நிகழோ அதற்கு நேர்மாறாக இது எப்பவும் நடக்கும் ஒன்று என்பது போல் மிக சாதாரணமாக பத்திரமா போயிட்டு வாங்க என்றபடி தோழியை பிராஜுடன் வழி அனுப்பி வைத்துவிட்டு இருவரும் கைகோர்த்து செல்வதை ஒருவித வெறுமையுடன் பார்த்து கொண்டு நின்றிருந்தவளுக்கு ஏனோ நெஞ்சுக்குள் ஒரு பாரம் ஏறுவது போல் மாயை தோன்றியது. அதற்கு காரணம் எப்பொழுது பிராஜுக்கும் ஷண்முவுக்கும் காதல் மலர்ந்ததோ அன்றிலிருந்து ஷண்முவுக்கும் நிகழுக்கும் இடையேயான சேர்ந்திருக்கும் தருணங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்தது என்றே சொல்லலாம். வகுப்பறையில் பக்கத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட ஷண்மு மொபைலில் விராஜுடன் தான் அதிக நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் கண்டும் காணாததை போல் நிகழ் வெளியில் காட்டிக்கொண்டாலும் அவளின் ஆசை அவளை துன்புறுத்த தவறவில்லை. ஷண்முவின் காதல் நிகழை எந்த அளவுக்கு சந்தோஷப்பட வைத்ததோ அதைவிட அதிகமாக தற்பொழுது அவளை ஏங்க வைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அவளாலேயே ஒத்துக்கொள்ள முடியாத உண்மை. மனிதனின் மனது எப்பொழுதும் கிடைக்காத ஒன்றைத்தான் தேடி அலையும் என்பதற்கு சான்றாக நிகழ் தற்போது மாறிக்கொண்டிருந்தாள். கல்யாணமான புதிதில் துருவனின் அன்பான ஒரு பேச்சிற்கு தவமிருந்தவள் அதன் பின் அவனுடனான தன் பந்தம் நிலைக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினாள். அப்புறம் அவனின் மனதில் ஒரு இடம் வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். இது எல்லாம் நிறைவேறியவுடன் இன்றோ அவனிடமிருந்து என்றுமே பெற முடியாது என்று நன்றாக தெரிந்த அவனின் காதலை யாசித்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது எல்லாம் அவள் தனிமையில் தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ளும் ஒரே கேள்வி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அதை இன்றும் கேட்டு தன்னைத்தானே வருந்தி கொண்டவளுக்கு பாவம். அதற்கான விடைதான் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் கிடைக்கவில்லை. அதே மனநிலையில் தன் கணவனுக்கும் தனக்குமான உறவை பற்றி எண்ணி பார்த்தவளுக்கு நிச்சயமாக துருவன் அவளிடம் அன்பாக இருக்கிறான் தான். அதை கண்டிப்பாக நிகழ்வால் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் துருவனின் ஒவ்வொரு பேச்சும் செயலும் அதை அவளுக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதில் அவள் எதிர்பார்க்கும் காதலுடனான பார்வையோ பேச்சோ இல்லை. அதுதான் அவளை தினம் தினம் உருக்குலைத்து கொண்டிருந்தது. எங்கே தன் மனதின் போராட்டம் தன்னை மீறி கணவனிடம் வெளிப்பட்டு அவனை எந்த விதத்திலாவது காயப்படுத்தி விடுவோமோ என்ற அச்சத்தில் தற்போதையெல்லாம் அவள் துருவனுடன் இருக்கும் தருணங்களில் தன் மனதில் எந்த சஞ்சலமும் ஏற்படாமல் மிக கவனமாக நடந்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் தன்னை மறந்து தனிமையில் சிந்தித்து கொண்டிருந்தவளை அந்த வழியாக சென்று அவளின் வகுப்பு தோழி தட்டி பேசியதில் சுயநினைவுக்கு வந்தவள் அவளிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு சென்றாள். வீட்டிற்கு வந்தவளோ எப்பொழுதும் போல் அனைவரிடமும் கலகலப்பாக அரட்டை அடித்து கொண்டு நடமாடி கொண்டிருந்ததால் யாருக்கும் தெரியவில்லை நிகழின் ஆழ்மனது வலி. துருவன் உட்பட. அடுத்த நாள் காலேஜில் புரொஃபசர் ஒருவரின் தந்தை இறந்துவிட்டதால் அவளின் கிளாஸுக்கு லீவு விடப்பட்டது. சில மாணவர்கள் புரொஃபசரின் வீட்டிற்கு புறப்பட்டு செல்ல மற்றவர்கள் அவரவர் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். நிகழும் வீட்டிற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து துருவனை போனில் அழைத்து விஷயத்தை சொல்ல அதை கேட்டவனோ, இப்போதான் ஒரு ஃபாரின் டெலிகேட்ஸை ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ண சொல்லி முத்து அண்ணாவை அனுப்பினேன். இன்னொரு டிரைவருக்கும் உடம்பு முடியலைன்னு வீட்டுக்கு போக சொல்லிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இருந்தவன், சரி நீ ஒன்று பண்ணு, நான் ஆஃபீஸ் டிரைவர் யாரையாவது உன்னை கூட்டிகிட்டு வர காலேஜ் அனுப்புகிறேன். நீ அவர் கூட என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துடு. எனக்கு இப்போது ஒரு முக்கியமான மீட்டிங் இங்கே போயிட்டு இருக்கு. இல்லைன்னா நானே வந்துடுவேன் என்றவனின் பேச்சை கேட்டவளோ, பரவாயில்லைங்க, நான் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் அலைச்சல் என்றதும் குரலில் சிறு எரிச்சலை வெளிப்படுத்தியபடி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்,
உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ இங்கேயே வந்துடு. எனக்கு 1 ஹவர் மீட்டிங் தான். அதை முடிச்சிட்டு நாம் 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போயிடலாம் என்றதும் சரிங்க என்று சொல்லிவிட்டு நிகழ் காருக்காக காத்திருக்க அடுத்த 10 நிமிடத்தில் அவளுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தி, இவருடன் வா என்று துருவனிடம் இருந்து மெசேஜ் வந்திருக்க அதை கண்டவள் சரி என்று துருவனுக்கு ரிப்ளை மெசேஜ் அனுப்பிவிட்டு காருக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். துருவன் அனுப்பிய நபர் நிகழை தேடுவதைக் கண்டு அவரிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு காரில் அமர்ந்தவளுக்கு முதலில் கணவனின் அலுவலகத்தை பார்க்க போகும் ஒருவித ஆவல் தோன்றிக்கொள்ள அந்த உற்சாகத்துடனே அந்த பயணத்தை மேற்கொண்டாள். ஆனால் அங்கு சென்ற 5வது நிமிடமே தன்னுடைய உற்சாகமெல்லாம் வடிந்தோட ஏண்டா இங்கு வந்தோம் என்ற நிலைக்கு தான் தள்ளப்படுவோம் என்று முன்பே அறிந்திருந்தால் அவள் நிச்சயமாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்க மாட்டாள். ஒரு பெரிய கேட் திறந்து அங்கு நின்றிருந்த 3 செக்யூரிட்டி பணியாளர்கள் முதலாளியின் காரை கண்டவுடன் மரியாதை நிமித்தமாக உள்ளிருக்கும் நிகழுக்கு வணக்கம் வைப்பதை ஒருவித சங்கடத்துடன் தலையாட்டி ஏற்றுக்கொண்டவள் அந்த கார் ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடத்தின் முன் சென்று நிற்கவும் சிறிது தயக்கத்துடன் அவன் கதவை திறக்க முயலும் முன் அங்கு நின்றிருந்த செக்யூரிட்டி கதவை திறந்துவிட வேறு வழியின்றி கீழே இறங்கி துருவன் முன்னாடியே தெரிவித்திருந்ததன் பயனாக லிஃப்ட் 5வது தளம் சென்றவள் அங்கு இருந்த ரிசப்ஷன் பெண்ணிடம் புருஷன் பேரை சொல்ல ஒரு மாதிரி இருந்ததால் உங்க பாஸை பார்க்கணும் என்று மொட்டையாக சொல்ல அவளை தலைமுதல் கால் வரை அலசி ஆராய்ச்சி பார்வை பார்த்த அந்த பெண்ணோ உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன் என்ற ரீதியாக அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று அலட்சியமாக கேட்க அதை கேட்ட நிகழோ இல்லை நான் என்று அடுத்து சொல்ல வருவதை தடுத்து நிறுத்திய அந்த பெண் இங்கே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரும் அவ்வளவு சீக்கிரம் சேர்மனை பார்க்க முடியாது என்று மிடுக்காக சொன்னவள் அத்தோடு விடாமல் நிகழிடம் சாதாரண உடையை கண்டு சற்று தைரியம் பெற்று ஐ திங்க் நீங்கள் டொனேஷனுக்காக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் சாரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது முடியவும் முடியாது. இதுக்குன்னே கீழே பாஸ் ஃப்ளோரில் அட்மின் பர்சன் இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க என்றவளின் அலட்சிய பார்வையும் அவள் பேசிய தோரணையும் நீயெல்லாம் இங்கே வர தகுதி இல்லாதவள் என்று நிகழை சொல்லாமல் சொல்லிக்காட்ட அதை புரிந்து கொண்ட நிகழ்வாள் அதற்கு மேல் அங்கு நிற்க தன்மானம் இடம் கொடுக்காததால் வெளியே செல்ல திரும்பியவளின் மண்டையை எதுக்கு இந்த ஏளனம், எதுக்கு இந்த மிடுக்கான பேச்சு என்ற கேள்வி குடைய அப்பொழுதுதான் அந்த பெண் தன்னை ஆராய்ந்த அந்த முதல் ஆராய்ச்சி பார்வை மனதில் தோன்ற அதே சமயம் கதவை திறந்து வெளியே செல்ல அதன் பிடியில் கை வைத்தவளுக்கு பளிங்கு போல் இருந்த கண்ணாடி கதவில் தெரிந்த தன் முழு பிம்பத்தை தற்செயலாக பார்த்தவளுக்கு அந்த பெண்ணின் அலட்சிய போக்கிற்கான பதில் அந்த கண்ணாடியில் தெரிய அதற்கு மேல் லிப்டில் செல்ல விருப்பமில்லாமல் படிகளின் வழியாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தவளின் எண்ணமெல்லாம் சற்று முன் கணவனின் அலுவலகத்தில் அவள் பார்த்த ஆடம்பரமும் அலங்காரமும் அவனின் உண்மையான ஸ்டேட்டஸையும் அவளுக்கு சொல்லாமல் சொல்லி காட்டியது. அவள் அறிந்து கொண்ட உண்மை அவளுக்கு சந்தோஷத்திற்கு நேர்மாறான ஒரு நிலையில்தான் அவளை தள்ளியது. அதற்கு காரணம் நிகழுக்கு தன் கணவன் கொஞ்சம் வசதியானவன் என்பது தெரியும் தான். ஆனால் அவன் இந்த அளவிற்கு வசதியானவன் என்பதும் அவனுக்கு சமுதாயத்தில் இருக்கும் மதிப்பும் மரியாதையும் அவள் கனவில் கூட எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. அதே நேரம் தான் அவங்களுக்கு பொருத்தமானவள் தானா என்ற கேள்வி அவள் முன் எழ அதற்கு விடையாக சற்று முன் அவள் பார்த்த அந்த பெண்ணின் முகம் அவள் மனக்கண்ணில் வந்து நிற்க அந்த பெண்ணுடன் கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாத தன் தோற்றத்தை நினைத்து பார்த்தவளுக்கு மிஞ்சியது தாழ்வு மனப்பான்மை மட்டும்தான். அவங்க ஆஃபீஸில் வேலை செய்யக்கூட நான் தகுதி இல்லாதவள். அப்படி இருக்கும்போது அவங்க என்னை லவ் பண்ணணும்னு நான் எப்படி ஆசைப்படலாம் என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டு மனதிற்குள் புழுங்கியவளின் மூளையில் சட்டென்று ஒருவேளை அதனால தான் அவங்க என்ன இதுவரைக்கும் எங்கேயும் வெளியில் அழைச்சிட்டு போனது இல்லையா, என்ன அவங்க வைஃப்னு மற்றவங்க கிட்ட அறிமுகப்படுத்துறது கேவலம்னு நினச்சதுனால தான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் எங்கள் மேரேஜை பற்றி சொல்லாமல் இருக்காங்களா என்று அடுத்தடுத்த கேள்விகள் படையெடுத்து அவளின் தாழ்வு மனப்பான்மையை கிளறிவிட்டு அவளை அப்படியே கூனி குறுகச் செய்ய அதில் கால் தடுமாறி கீழே விழப்போனவள் சிறிது நேரத்தில் அதை சமாளித்து தரைத்தளத்தை அடைந்தவளுக்கு தன்னை யாரும் அடையாளம் காணக்கூடாது என்ற எண்ணம் தோன்றியதால் முகத்தை துப்பட்டாவால் மூடிக்கொண்டு அந்த வளாகத்திலிருந்து வெளிவந்து ஒரு டாக்ஸி பிடித்து வீட்டிற்கு சென்றாள் நிகழ். வீட்டில் தன்னை வரவேற்ற மாமியாரிடம் கொஞ்சம் தலைவலி அத்தம்மா, நான் போய் ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லி மேலே தனது அறைக்கு சென்றவளோ அடுத்த நிமிடம் கதவை தாளிட்டு விட்டு அப்படியே மடங்கி அமர்ந்து அதுவரை மிகவும் பிரயத்தனம் பட்டு கட்டுப்படுத்தி வைத்திருந்த கண்ணீரை எல்லாம் ஒரே மூச்சாக ஏன் அழுகிறோம், எதற்காக அழுகிறோம் என்று தெரியாமலேயே தனக்குள் அழுது கரைந்தாள். அங்கு அலுவலகத்தில் மீட்டிங் முடிந்து நிகழை தேடி விசாரித்த துருவனுக்கு கிடைத்த தகவலின் நிகழ் அலுவலகம் வந்தும் தன்னை சந்திக்காமல் எங்கு சென்றாள் என்ற கேள்வி எழும்பியது. ஒருவேளை வெயிட் பண்ணி பார்த்து போர் அடிச்சிருச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டாளா என்ற எண்ணம் மனதில் எழ உடனே தன் தாய்க்கு கால் பண்ணி நிகழை பற்றி விசாரித்தவனுக்கு ஆமாம் துருவன், நிகழ் அப்பவே வீட்டுக்கு வந்துட்டா,
பாவம் வரும்போதே ரொம்ப சோர்வாக தான் வந்தா, தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு மேலே ரெஸ்ட் எடுக்கிறா, கூப்பிடவா என்றவருக்கு, வேண்டாமாம், அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் வச்சிடுறேன் என்று போனை அணைத்தவனுக்கு மனைவி மீது ஒரு சிறு கோபம் எட்டி பார்த்தாலும் அவளின் உடல்நிலை குறித்த எண்ணம் அதை நிலைக்க விடாமல் விரட்டியது. அன்று மாலை சீக்கிரம் வீட்டை நோக்கி சென்றான் துருவன். வீட்டிற்கு சென்ற துருவன் நேராக தங்கள் அறைக்கு சென்று மனைவியை தேடினான். ஆனால் நிகழோ அவள் அறையில் கண்மூடி படுத்திருக்க அதை கண்டவனுக்கோ இவ ஏன் இங்கு படுத்திருக்கா என்ற கேள்விதான் முதலில் தோன்றியது. ஏன்னா கடந்த சில மாதங்களாக நிகழ் துருவனின் அறையை தான் முழுவதுமாக உபயோகித்து கொண்டிருந்தாள். அப்படிப்பட்டவள் இன்று அவள் அறையில் துயில் கொண்டிருப்பதைக் கண்டு அவன் மனதில் சிறு நெருடல் தோன்றினாலும் ஒருவேளை சோர்வுல இங்கே படுத்திருப்பா என்று எண்ணிக்கொண்டு சமாதானமானவன் அவள் நெற்றியில் கை வைத்து காய்ச்சலா இருக்கா என்று தொட்டு பார்க்க அப்படி எதுவும் இல்லாததால் சற்று நிம்மதி அடைந்தவன் வந்த சுவடே தெரியாமல் அங்கிருந்து நகர்ந்து செல்ல அதுவரை கஷ்டப்பட்டு மூடியிருந்த இமையை திறந்து பார்த்த நிகழுக்கு நின்றிருந்த கண்ணீர் மீண்டும் உடைப்பெடுக்க சத்தம் வராமல் மறுபடியும் அழுதாள். இரவு நிகழை சாப்பிட அழைக்க எண்ணி அவள் அறை வந்த துருவன் அவள் அங்கு இல்லாமல் பால்கனியில் நிற்பதைக் கண்டு அங்கு சென்று அவளை பார்த்தவன் அவள் முகம் சற்று வீங்கி கண்கள் சிவந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து, என்னாச்சடி, உடம்புக்கு ரொம்ப முடியலையா என்று பதட்டத்துடன் அவளை நெருங்கி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லைங்க என்றதும், அப்புறம் ஏன் உன் கண்ணும் முகமும் இப்படி இருக்கு என அடக்கப்பட்ட கோபத்தில் துருவன் கேட்க அதற்கு நிகழ் மௌனத்தை பதிலாக கொடுக்க அவளின் முகத்தை தன்னை நோக்கி நிமிர்த்தி, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலை என்றதும் தான் தாமதம். அதுவரை எங்கு ஆறுதல் தேடுவது என்று தவித்து கொண்டிருந்தவளோ கணவனின் உரிமை பேச்சில் அவனை கட்டிக்கொண்டு அவன் நெஞ்சில் முகம் புதைத்து அழுகையுடன் அவனிடமே ஆறுதல் தேட மனைவியின் இந்த திடீர் செய்கையில் ஒன்றும் புரியாமல் தவித்த துருவன் அதற்கு மேல் அவளை கடிந்து கொள்ள மனம் வராமல், இப்போ எதுக்கடி அழுற என்று தன்மையாக கேட்க, ஆனால் அவன் கேட்ட மறுநொடி அவள் அழுகை இன்னும் அதிகரித்ததை தவிர குறையவில்லை. அதை கண்டு மனதில் துடிதுடித்து போனவன் முதலில் மனைவியை ஆறுதல் படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதால் அவளை தன்னுள் இன்னும் அணைத்து கொண்டு அவள் முதுகை கைகளால் தடவி கொடுத்தபடி, நீ எதுக்காக அழுகிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு நான் காரணமாயிருந்தா ஐ எம் சாரி என்று சொல்லிக்கொண்டிருந்த கணவனின் பேச்சில் அதிர்ந்து முகத்தில் வழிந்த கண்ணீருடன் கணவனை ஆச்சரியமாக பார்த்த மனைவியின் கண்களில் வழியும் வெளி நேரை ஒரு விரல் கொண்டு துடைத்தபடி, என்ன அப்படி பார்க்குற, இவனுக்கு எப்படி தெரியும்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உன்னோட சிரிப்புக்கு காரணம் யாரா வேணா இருக்கலாம், ஆனால் என் பொண்டாட்டியோட ஒரு சொட்டு கண்ணீரும் என்ன தவிர வேறு யாருக்காகவும் இந்த அளவுக்கு சிந்தாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றவனின் பேச்சில் வெளிப்பட்டது. நீ என்னுடையவள் என்ற கர்வமா, இல்லை நீ எனக்கானவள் என்ற ஆணவமா என்று அந்த நேரம் நிகழ்வால் பிரித்தறிய முடியாவிட்டாலும் ஏனோ அந்த நிமிடம் கணவனின் பேச்சு அவள் மனதை மயிலிறகால் வருடியது என்று சொன்னால் அது பொய்யில்லை. என்ன, நான் சொன்னது உண்மைதானே என்ற கணவனின் நம்பிக்கையான பேச்சில் மறுபடியும் மௌனத்தை தத்தெடுத்தவளின் அமைதியை கலைக்க விரும்பாதவன், ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்காகனாலும் நீ கண்ணீர் சிந்துறது எனக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றவனின் குரலில் இருந்த வேறுபாட்டிலும் அவனின் வருத்தத்திலும் தன் முகத்தை அழுந்த துடைத்தபடி, நான் இனிமே அழல என்றவளின் பேச்சிலும் செயலிலும் ஆதூரமாக மனைவியை பார்த்தவன் அவள் நெற்றியோடு தன் நெற்றியை வைத்து செல்லமாக முட்டியபடி, தட்ஸ் குட் என்று சொல்லிவிட்டு, சரி வா சாப்பிட போலாம் என்றதும் எந்தவித எதிர்பேச்சும் பேசாமல் அவளும் அவனுடன் கீழே சென்றாள். மனைவியின் அமைதியான ஒத்துழைப்பை கண்டு அந்த நேரம் நிகழ் சரியாகிவிட்டாள் என்று எண்ணிய துருவனின் எண்ணமெல்லாம் அடுத்தடுத்து வந்த நாட்களில் நிகழ் காட்டிய ஒதுக்கத்தில் தவிடு பொடியாகியது. இப்படியே 2 வாரம் அவன் இருக்கும்போது எதிலும் பிடிப்பு இல்லாதவளைப் போல் நிகழ் இருப்பதும் அவன் இல்லாத சமயம் ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்வதும் என மனைவியின் நடவடிக்கைகளை பார்த்தும் கேட்டும் தெரிந்து கொண்டான் துருவன். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.